ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். சாமி, இப்போ இது வரைக்கும் நாம 1ஆம் அதிகாரத்துக்கு பார்த்துருக்கிறோம். இதில் மொத்தமுமாக பெயர்களாகவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆசிரியருடைய ஆலோசனை பிரகாரம் இந்த பெயரை சொன்னாவே போதும் வரலாறு விளங்கிடும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெயர்கள் வாசிக்கிறப்ப இவங்க இன்னார் இதுன்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இந்த நினைவூட்டலுக்கு அப்புறமாக இவர் இப்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் வேறு என்ன இனங்களின் பெயர்களை மனிதர்கள் நினைவூட்டி இருக்கின்றார்ங்கிற ஒரு கேள்வி இருக்குது சாமி. 2ஆம் அதிகாரத்தில் யார் அதிகமாக நினைவு கூறப்படுகிறார்கள், ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குங்க சாமி. இப்போ வரலாற்று நம்ம படிக்கும்போது முதல் 3 அதிகாரங்கள் ஏன் அது வந்தோம்னாக்க 11 அதிகாரங்களை ப்ரீ ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள் இல்லைங்களா. வரலாற்றுக்கு முந்தைய செய்திகள் என்று சொல்லி ப்ரீ ஹிஸ்ட்ரி என்று முதல் 11 அதிகாரங்களை குறிப்பிடுவார்கள். அவற்றிலே பாபேல் கோபுரம் இருக்கும், நோவாவுடைய பெட்டகம் இருக்கும், இதெல்லாம் அடங்கி இருக்கும். ஆனால் ஆசிரியர் 2 வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். ஆதாம், நோவா என்ற 2 பெரும் மனிதர்களை குறிப்பிட்டு காட்டி அந்த 11 அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். அதே போல் இங்கே யூதாவின் வழிமரபினர் என்று சொல்லும்போது அந்த 3 பகுதிகளிலே பாருங்களேன், இஸ்ராயலின் மைந்தர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், ஜெபுலோன், தான், யோசேப்பு, பெஞ்சமின், நப்தலி, காத்து, ஆசேர் என்று பெயர்களை குறிப்பிடுகின்றார். இந்த பெயர்களிலே 2 பெயர்கள் மனாசே, எப்ராயிம் ஆகிய 2 பெயர்கள் இங்கே சொல்லப்படாத பெயர்களாக இருக்கிறது. யூதாவின் புதல்வர்கள் கீழே வராங்க. யூதா பெயர் சொல்லப்படாவிட்டாலும் யூதாவின் பெயர் வரல. மனாசே, எப்ராயிம் யூதா எல்லாம் ஒன்று தான். அந்த 2 பெயர்களும் இந்த கூட்டத்திலே இங்கே காணப்படவில்லை. அப்போ விவிலிய வல்லுநர்கள் எப்படி சொல்கிறாங்க, அது எப்படி ரூபனை போய் டாப்பில் சொல்லலாம் என்றெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்களே. அப்படி பார்த்தா யூதா சிங்கமே, யூதாவின் சிங்கமே என்று சொல்லப்படுகின்ற தாவீதனுடைய குலத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் என்றெல்லாம் கேட்பார்கள். அப்போ விவிலிய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாடு கடத்தப்பட்ட பின் திரும்பி வந்த இனத்தில் முக்கியமாக இருந்த குலங்களை தான் ஆசிரியர் முதலில் குறிப்பிடுகிறார். ஏன்னா அவங்க தான் ஹியர் அண்ட் மஸ்ட் அப்படின்ற மாதிரி. அவர்கள் தான் முக்கியமாய் முழுமையாய் நாடு கோயிலை கட்டவும், மக்களை கட்டியெழுப்பவும், சமூகத்தை அமைக்கவும், கட்டப்பட்ட சமூகத்தை வழிநடத்தவும் அவர்கள் தான் முக்கியம் என்பதனால் நாடு கடத்தப்பட்ட பின் எந்தெந்த குலங்கள் எல்லாம் மிக முக்கியமான நிலையை வகித்தனோ, பங்கை ஆற்றியதோ அவைகளை மையப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 2வதாக யூதாவினுடைய ப்ரீ எமினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூதாவினுடைய தனிப்பட்ட பங்கு, தனிப்பட்ட முக்கியத்துவம் இங்கே அதிகமாக வலியுறுத்தப்படவில்லை. மற்ற இடங்களில் எல்லா புத்தகங்களிலும் யூதாவை பற்றி சொல்லும்போது ஏன் யாக்கோபு ஆசி வழங்கும் போதோ, அப்ரஹாம் ஆசி வழங்கும் போதோ, இந்த யாக்கோபு ஆசி வழங்கும் போது யூதாவுக்கென்று சிறப்பாசிரியராக வார்த்தைகளை வழங்குவார். எல்லாரும் உன்னை பணிவார்கள், எல்லாரும் உன்னை பணிவார்கள், நீயே அவளுடைய ஆழ்வாய் என்றெல்லாம் சிறப்பாசிரியர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நிமிஷம் சொல்லப்படவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல் தான், ஜெபுலோன் 2:1-2 பார்த்தோம்னாக்க தான் இருக்கிறது, ஜெபுலோன் இருக்கிறது. இந்த பெயர் மற்ற இடங்களில் காணப்படுவதில்லை என்றும் சொல்கிறார். மற்ற இடங்களில் தான் மற்றும் ஜெபுலோன் என்பது இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதுமே பல்வேறு இலக்கிய மூலங்களிலிருந்து செய்திகள் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல அவர் ஆசிரியர் எடுக்குது. இப்போ முன்னாடி 30ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம்னு சொன்னார் இல்லைங்களா, தொடர்பு நூல் எண்ணிக்கையிலேருந்து அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மூலத்திலிருந்து சோர்ஸ் எடுக்காமல் பல்வேறு மூலங்களிலிருந்து எடுக்கப்பட்டதனால்
ஒரு அவ்வளவு ஒரு வரிசை கிரமமான ஒரு ஆர்டர்லி ப்ரெசன்டேஷன் என்பதை இங்கே பார்க்க நம்மால் முடியவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே போல சில அரசர் தாவீதின் மூதாதையர் மற்றும் தாவீது பற்றிய செய்தியில் வரும்போது நாம் காண வேண்டிய இன்னொரு செய்தி மிலிட்டரி ஜீனியாலஜி என்று சொல்வார்கள். மிலிட்டரி லிஸ்ட்டு. இப்போ ஒவ்வொரு முறையும் போருக்கு போகும்போதோ அல்லது சாதாரண நாட்களின் போருக்கான தயாரிப்பு நாட்களிலோ தாவீது கணக்கெடுத்தது போல போருக்கான கணக்கெடுப்பார்கள். அந்த கணக்கெடுக்கும் போது இவருக்கு இவர் மகன், இவருக்கு இவர் மகன், இவருக்கு இவர் மகன், இவருக்கு இவ்வளோ வயது, இவருக்கு இவ்வளோ வயது, இவருக்கு இவ்வளோ வயது, இவர்களெல்லாம் வழிகட்ட வேண்டும், இவர்களெல்லாம் போருக்கு வர வேண்டும் என்று மிலிட்டரி லிஸ்ட் எடுப்பார்கள். அந்த மிலிட்டரி லிஸ்ட்லேருந்து இராணுவ எண்ணிக்கையிலிருந்து அல்லது இராணுவ பட்டியலிலிருந்து எடுக்கப்பட்ட பெயர்களாகவும் இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய பகுதிகள் இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள். அது 2 முதல் 9 வரையுள்ள அதிகாரங்களிலே காணப்படுகிற செய்தியாகவும் நாம் காண்கின்றோம். அதே போல பாருங்களேன், 2:42-45 யெருகுமவேலின் சகோதரரான காலேபின் மைந்தர், தலைமகன் மேசா, இவர் சேபின் தந்தை. மரேசா, இவர் எப்ரோனின் தந்தை. எப்ரோனின் புதல்வர் கொராகு, தப்புவாகு, ரக்கேம், செமா. செமாவுக்கு ரகாம் பிறந்தார். அவர் யாக்காமின் தந்தை. ரக்கேமுக்கு சம்மாய் பிறந்தார். சம்மாயின் புதல்வர் மாக்கோன். மாக்கோன் பெத்ரூசின் தந்தை. காலேபின் மறுமனைவி, காபேலின் மறுமனைவி பாருங்களேன், 46. பிற்பாடு வருகிற போதும் இதை பற்றிய செய்தி இருக்கு. காலேப் இப்போ நல்லா தெரியும், நம்முடைய இந்த புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அதிகமான ஒரு வலிமையான ஒரு மனிதராக இருக்கிறார். அங்கே குறைவாக சொல்லப்பட்டிருக்குது, அவரை பற்றி குறைவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல மிக விரிவாக வளமாக, ஏனென்றால் அந்த காலேபின் குலத்தார், காலேபினுடைய வம்சாவளியினர் இந்த நாடு கடத்தப்பட்ட பிறகு மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ப்ரக்மேட்டிக் யூஸ் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த போஸ்ட் எக்ஸிலிக் கம்யூனிட்டி என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அதே போல் பாருங்களேன், காலேபு, அதே போல் ஊர்கள் என்று பெயர் சொல்லும்போது 2:23 வாசிங்களேன். அவர்களிடமிருந்து கெசூர், ஆராம் என்பவர்கள் அவ்வோத்தாயரையும் கெனாத்தியிலுள்ள சிற்றூர்களையும் சேர்த்து மொத்தம் 60 நபர்களை கைப்பற்றினார்கள். கெசூர் என்பது பின்னாளில் கெட்சூர் என்று ஊராக பெறுகிறது. ஆராம் என்பதும் ஒரு பிற்காலத்தில் ஒரு ஊராய் மாறுகிறது. ஏனென்றால் இந்த மக்கள் கைப்பற்றிய ஊர்களிலே வாழ்கிறார்கள், அந்த ஊராய் மாறுகிறது. அதை பற்றிய செய்தி அவன் அந்த இடத்துல அழகாக அந்த இடத்துல குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். இன்னும் ஒருவர் இருந்தார். இங்கே 34ஆம் வசனத்தை வாசிங்களேன். சேனானுக்கு புதல்வர் இல்லை, புதல்வியர் மட்டுமே இருந்தனர். சேசானுக்கு யார்கா என்ற எகிப்திய பணியாளர் ஒருவர் இருந்தார். சேசான் தம் புதல்வியருள் ஒருவரை யாக்கா என்ற தம் பணியாளருக்கு மனமுடித்து கொடுத்தார். அவருக்கு அத்தாயை பெற்றெடுத்தார். அத்தாய்க்கு நாத்தான் பிறந்தார். நாத்தானுக்கு சாபாது பிறந்தார். சாபாதுக்கு எப்லா பிறந்தார். எப்பாலுக்கு ஓபேது பிறந்தார். ஓபேதுக்கு ஏக்கு பிறந்தார். ஏக்குவுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு ஏலேசு பிறந்தார். ஏலேசுக்கு எலியாசா பிறந்தார். எலியாசாவுக்கு சிஸ்மாய் பிறந்தார். சிஸ்மாய்க்கு சில்லூம் பிறந்தார். சில்லூமுக்கு எக்காமையா பிறந்தார். எக்காமையாவுக்கு எலிசாமா பிறந்தார். அருமையான பகுதி, அழகான பகுதியாக இருக்கிறது. இப்போ நம்ம எப்படி ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் ஒன்று இருக்கிறது. நெகேமியா புத்தகத்திலே மாற்று மனைவியரை நீ மனம் செய்யக்கூடாது, பியோர் ரேஸ், பியோர் ரிலேஷன்ஷிப்பு என்று ஒரு வலியுறுத்துவார். 5ஆம் அதிகாரம் 28-31 வார்த்தைகளிலும் மற்றும் 10ஆம் அதிகாரத்திலும் அந்த கருத்தை வலியுறுத்துவார். வேற்று இன பெண்களை, கலப்பின மக்களை நீங்கள் மனம் செய்து கொள்ளக்கூடாது. நாம் நாடு கடத்தப்பட்ட பின் ஒரு குலமாய் ஒரு இனமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ரத்தம் தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் மாறுபட்ட மக்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி திருமணம் செய்திருந்தால் விலக்கி விடுங்கள் என்று சொல்வார். மலாக்கி இதை மறுத்து சொல்வார். டிவோர்ஸை நான் வெறுக்கிறேன், மன முறிவை, மன விளக்கை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி, அப்படி மன விளக்கு செய்கிறவர்களை, மன முறிவு செய்கிறவர்களை விலக்கி செய்து அதுக்கு ஒரு கவுண்டர் கல்ச்சர் கொடுப்பார். இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப அழகாக குழந்தை இல்லைன்னு என்ன கொடுக்குறாங்க? ஒரு எகிப்திய பணிப்பெண்ணை கொடுக்கிறார்கள். எகிப்திய பணிப்பெண்ணை கொடுக்கிறார்கள். அவளும் அவன் கண்ணோடு சேர்ந்து அத்தாயியை பெற்றெடுக்கிறாள். ஆக இந்த இடத்துல விட்டு கொடுக்கிற, மாற்று இனத்தாரையும் தம் இனத்தாரோடு இணைத்துக் கொள்கிற, மாற்று இனத்தாருடைய குழந்தையும் தனது குழந்தையாய் வைத்துக் கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை பார்க்கிறோம்.
இது எது என்றால் இது முதிர்ந்த நிலை, வளர்ந்த நிலை. அதே போல் எக்ஸிஸ்டென்ஷியல் கொஷின். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்ற ஒரு காலகட்டத்தில் வரும்போது அவர்களையும் அனுசரித்து போவது நலமே என்கின்ற ஒரு நிலைக்கு வருகின்ற ஒரு நிலைப்பாடு. இதே பாருங்கள், சாரா ஆகாரை விரட்டி விடுகிறார். அங்கே ஏற்றுக்கொள்வதாகவோ இதாகல, கடவுள் திருப்பி கூட்டி வருகிறார். அந்த பையன் வரான், அந்த பையனை தோற்று விட்டுறாங்க. அவன் ஒரு வேறு தலைமுறைக்கு தந்தையாக அவன் போகிறான். 12 கோத்திரங்கள் ஒருவராகவோ அபிரகாமின் வடிவந்தவராகவோ அவன் மாறுவது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கவுண்டர் கல்ச்சர், மாற்று கலாச்சாரத்திலே அந்த விரட்டி எகிப்திய பணிப்பெண்ணை மனைவியாக கொடுத்து பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை மகிழ்ச்சியோடு ஏற்று அந்த பிள்ளையினுடைய சந்ததி பெருக வைத்து அழகான ஒரு யூனிவர்சலிசம், உலகம் தழுவிய ஒரு அழகான ஒரு இறை அன்பை, ஒரு இறை சகோதரத்துவத்தை இந்த மக்கள் வலியுறுத்தி பேசுகிற ஒரு அழகான காட்சியாக இந்த காட்சிக்காகவே நான் பார்க்கிறேன். அதுபோல் காலபினை பற்றி ஒரு சின்ன சின்ன செய்திகளை பார்ப்போம். 49ஆம் வசனம் வாசிங்களேன். மேலும் அவர் மத்மன்னாவின் தந்தை சாகாபையும் மக்பேனாவிற்கும் கிபியாவிற்கும் தந்தையான சேவாவையும் பெற்றெடுத்தார். காலபின் புதல்வி அக்ஸா, இவர்களே காலபின் புதல்வர்கள். இப்போ இந்த காட்சி நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்துட்றேன். யார் இந்த அக்ஸா? சாமீன் நான் சொல்லவா, மேல் ஊற்றுகளுக்கு கொடுக்காதீங்க, கீழ் ஊற்றுகளுக்கு சேர்த்து கொடுங்க சொல்லி வாங்கின புள்ள தானே அது. ஐயோ, மட்டன் பிரியாணி போச்சே. ஏன்னா இது நீங்க தான் எனக்கு சொன்னீங்க, அதனால எனக்கு கிளியரா இருக்குது, கிளியரா கற்றுக்கிட்டீங்க. அதாவது வீட்டுக்காரரோடு கழுதையின் மேல் வருவார்கள். வரும்போது அப்பா காலேப் வருவதை கண்டு அவள் கீழே விழுந்து மண்டிட்டு அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு, அப்பா நீங்கள் என் கணவருக்கும் எனக்கும் திருமண பரிசாக ஊற்றுகளை கொடுத்தீர்கள், ஆனால் நிலங்களை கொடுத்தீர்கள், ஆனால் அங்கே ஊற்றுகள் இல்லை, மேல் ஊற்றையும் கீழ் ஊற்றையும் எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பர் ஸ்ப்ரிங்ஸ் லோவர் ஸ்ப்ரிங்ஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த காட்சி அவ்வளோக அந்த ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு நம்மளுக்கே நினைவு வருதுன்னா உசுரா வாழ்ந்து அவங்களுக்கு நினைவு இருக்குமா இருக்காதா? இல்லைங்களா? அதுதான் வந்து எபிரேய நினைவுறுத்தல் என்பது. அந்த அக்ஸாவுக்கு அவள் கொடுத்த அந்த ஊற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறார். இவர்களே அவளின் புதல்வர்கள் என்று சொல்லி அந்த குடும்பத்தை பற்றிய செய்தியும் அவர்கள் தொடர்ந்து வருகின்ற வழிமுறையை பற்றியும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான செய்தியை மட்டும் பார்ப்போம். 55 வாசிங்களே. எபேசில் குடியிருந்த எழுத்தரின் குடும்பங்கள்: திராசியர், சிமாத்தியர், கூக்காத்தியர், ராக்கேபு வீட்டாரின் மூதாதையரான அமாத்தியாவிலிருந்து தோன்றிய கேனியர்கள் இவர்களே. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மிதியானியர்களை பார்த்தோம், மோபியரை பார்த்தோம், ஏதோமியரை பார்த்தோம், தேமானியர்களை பார்த்தோம். இங்கே கேனியர்கள் ஒரு குரூப் இஸ்ராயேலோட கூட இருந்த மக்கள் என்று பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தை எழுத்தரின் அப்படின்னு வருதுங்களே, எழுதுறவங்க ஸ்கிரைப்ஸ். சஃபார் என்று சொன்னால், சோபிம் என்று சொன்னால் எழுத்தர்கள். அப்போ வந்து அது ஒரு அரசு அலுவல் நிமித்தம் முக்கியமான பத்திரங்களை எழுதுவது, மண் பாத்திரங்களில் எழுதுவது, அல்லது ஓலைச்சுவடுகளில் எழுதுவது, அல்லது வந்து கல்வெட்டுகளில் எழுதுவது, அல்லது வந்து அரசு குறிப்புகளை குறிப்பெடுத்து வைப்பது உள்ள எழுத்தர்கள். அப்படிப்பட்ட எழுத்தர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக நாடு கடத்தப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட மனிதர்கள் அதிகம் இருந்தார்கள். ஏனென்றால் கல்வி அறிவு, வெளிநாட்டு கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு, மற்ற கலாச்சாரங்களோடு கலந்து உறவாடியதன் விளைவாக வந்த அறிவாற்றல், இவையெல்லாம் கொண்ட எழுத்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ ஆசிரியர் சொல்லும்போது இந்த தலைமுறை பட்டியலில் நாடு கடத்தப்பட்ட பின் வந்த அவர்களையும் உள்ளே சேர்த்து இவர்களும் இந்த வகுப்பில் வந்தவர்கள் தான் என்று அழகாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். இப்போ நம்ம 2ஆம் அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்யும் போது நாம் வந்து ஒரு 3 செய்திகளை நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம சொன்ன செய்திகள் தான், நம்ம புதுசாக ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அதாவது வந்து சமீபத்திலே முகநூலிலே ஒரு சகோதரனை பற்றிய செய்தியை வாசித்தேன். அவருடைய சகோதரனோ அவருடைய குழந்தையோ தெரியாது, மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டது. ஆகவே அவர் முகநூலிலே செய்தி அனுப்புகிறார், என் சகோதரனோ மறிக்கும் தருவாயில் இருக்கிறார், மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டது, யாருக்காவது உறுப்பு தானம் தேவை என்றால் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதே போல் 3 மணி நேரத்தில் அவருக்கு தேவையான எல்லா மனிதர்களும் தொடர்பு கொள்கிறார்கள். கிட்னிக்கு ஒருத்தர், அது மாதிரி நுரையீரலுக்கு ஒருத்தர், அதே மாதிரி வந்து கண்களுக்கு ஒருத்தர், இதயத்துக்கு ஒருத்தர் என்று கேள்வி கேட்டு வருகிறார்கள். எல்லாருக்கும்
அப்போ டாக்டர்கள் அவர் இறந்து விட்டார் என்று சொல்வதற்கு முன்பாக இந்த உறுப்புகள் எல்லாம் அவர் விநியோகம் செய்கிறார். விநியோகம் என்பது அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிக அழகான வார்த்தை. என் சகோதரன் இறந்ததாக நான் நினைக்கவே இல்லை, 7 பேருக்குள்ளாக அவன் வாழ்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அழகாய் ஒரு வார்த்தை சொன்னார். சாதாரண எளிய மனிதராகத்தான் இருந்தார். அவருடைய பேட்டியும் பேச்சும் மனதிற்கு மிகவும் ஆறுதலாகவும் மிகவும் சந்தோஷத்தையும் தருவதாகவும் அமைந்தது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பல்வேறு வர்க்க பேதங்களினால் மனுக்குலத்தை குத்தி கீறி கிழித்து கூறு போட்டு வாழ்கிற இந்த உலகத்திலே எல்லாருக்கும் நாம் உதவ வேண்டும், எல்லாருக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறது. அருமையான ஒரு விவிலிய தத்துவம். அது நம்ம ரொம்ப அழகாக அதான் ஒரு கவிதை ஒன்று வாசித்தேன். செத்து போயிருந்த சுடுகாட்டிற்கு உயிர் வந்தது ஒரு பிணத்தால். கரெக்டு. செத்துப்போன அந்த சுடுகாட்டிற்கு உயிர் வந்தது ஒரு பிணத்தால் என்று அந்த கவிதையை வாசித்த போது எனக்குள்ளாக ஒரு யோசனை. இந்த உலகம் பல சமயங்களில் யாராவது செத்தால் தான் நிம்மதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகங்களாக வாழ்கிறது. எதை சாகடிக்கலாம், எதை தின்னலாம், அந்த வல்லூரை போல ஒரு கழுகுகளைப் போல, பிணந்தின்னி கழுகுகளைப் போல வாழ்கிற உலகம் இது. கழுகுகள் எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது, எவ்வளவு உலகத்தில் பார்க்கிறது, எவ்வளவு அழகான உலகத்தை அது பார்க்கலாம். அது எதை பார்க்கிறது? அதற்கு கண்களுக்கு படுவதெல்லாம் அழுகியது, நாற்றம் அடிப்பது, செத்தது, ஊறி போனது, வீங்கி போனது, இதுதான் தெரியும். வந்து கொத்தி கொண்டு போகும். அதுதான். அவ்வளோ அழகான உலகத்தை பார்க்காமல் இதைத்தான் பார்த்து கொண்டு போவார்கள். இந்த 2ஆம் அதிகாரம் மிக அழகான செய்தி சொல்கிறது. அந்த பணிப்பெண்ணான எகிப்திய பணிப்பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து அவளுடைய பிள்ளையை தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டு ஒரு சமத்துவ உலகத்திற்குள்ளான வாழ்வதில் வழியை அழகாய் காட்டுகின்ற அந்த ஒரு கலாச்சாரம் ஒரு அற்புதமான ஒரு கலாச்சாரம், ஒரு மேன்மையான மகத்துவமிக்க மாண்புமிக்க ஒரு கலாச்சாரம் முதலாவது. 2வது, இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்ளம் என்று நான் சொன்னேன். ஏன்னா நாடு கடத்தப்பட்ட பின்பு மலாக்கி புத்தகத்திலும் நெகேமியா புத்தகத்திலும் சண்டை நடக்கிறது. கலப்பினம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்ற ஒரு சண்டை நடக்கிறது. அப்படிப்பட்ட சண்டையிலே சிக்கி திணறுகின்ற உலகத்திற்கு இந்த புத்தகம் ஒரு வழியாக வருகிறது. ஏன் செய்யக்கூடாது? நல்லது நடக்கும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு முடிவெடுக்குது. நிறைய சமயத்தில் மனிதர்கள் நல்ல எண்ணத்தை வைத்திருப்பார்கள், ஆனால் நல்ல செயலை செய்ய மாட்டார்கள். நல்ல எண்ணம் என்பது 500 ரூபாய், நல்ல செயல் என்பது 1000 ரூபாய். ஒரு வெற்றி எண்ணத்தோடு நின்று விடுவதால் நாம் எதையும் சாதிப்பு கிடையாது. மாறாக நல்ல செயல்பாடுகளோடு கூட ஒரு சமத்துவ உலகத்திற்கான பாடுபட நாம் முன்வரும்போது இந்த 2ஆம் அதிகாரத்தின் நல்ல மனிதர்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம் பார்க்கிறோம். 2வது, அக்ஷா என்கின்ற ஒரு சின்ன பெண்மணியை பற்றி ஆசிரியர் ஒரு ஒற்றை வார்த்தை சொல்லி ஒரு நெருப்பு பொறியை தூக்கி எறிந்து விட்டு போகிறார். அந்த அக்ஷா தன் தந்தையிடம் உரிமையோடு கேட்டாள். மேல் ஊற்றுக்களையும் கீழ் ஊற்றுக்களையும் எங்களுக்கு தாருங்கள் தந்தையே என்று சொல்லி உரிமையோடு பெற்றுக்கொண்டு சென்றாள். அதை ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டும் வண்ணமாக, நாடு கடத்தப்பட்ட பெண்களுக்கும் உரிமை உண்டு, சொத்தில் உரிமை உண்டு, தந்தையினுடைய சம்பாதியத்தில் உரிமை உண்டு, பரம்பரையினுடைய நிலைகளில் உரிமை உண்டு. ஏன் அதை போய் சொல்லணும்? சொல்லாம விட்டு போகலாம் இல்லை? எத்தனையோ பேரை விட்டுருக்கிறாரு, எத்தனையோ பேரை சேர்த்துருக்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணை குறிப்பிட்டு சொல்லும் வழியாக அந்த பெண்ணின உரிமையை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். பெண்களுக்குரிய உரிமைகளையும் பெண்களுக்குரிய மகிழ்ச்சி தர வேண்டும். அதான் காந்தியடிகள் மிக அழகாய் சொன்னார். அதான், என்றைக்கு ஒரு பெண் நள்ளிரவில் தன்னந்தனியலாய் பயமின்றி வீடு வந்து சேருகிறாளோ அன்றைக்கே தான் இந்த தேசம் விடுந்ததாக நாம் எண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு கவிதையை படித்தேன். அது கொஞ்சம் கஷ்டமான கவிதை, மன்னிச்சுங்க. நிறைய பேருக்கு தலை மட்டும் தான் கழுத்துக்கு மேலே இருக்கிறது, எண்ணங்கள் எல்லாம் இடுப்பு கீழே இருக்கிறது என்று சொல்லி. உண்மைத்தான். வக்கரமான ஒரு உலகம் தீமையையும் தீமை சார்ந்த நிகழ்வுகளையும் பிடித்து பார்க்கிற உலகத்திலே பெண்ணை போற்றி பாதுகாக்கிற, பெண்ணை மதிக்கிற, பெண்ணை நேசிக்கிற, பெண்ணை உண்மையாக நட்புணர்வோடு உறவாடுகிற ஒரு உலகத்தை நாம் காண்பது மிக கடினமானதாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த அரசர் இந்த அத்தாயி என்கின்ற பெண்ணுடைய தாயாகிய அந்த எகிப்திய பெண் சேசாவை பற்றியோ யார்காவை பற்றியோ அல்லது அக்ஸாவை பற்றியோ மிக ஆழமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அவர்களுக்காக நாம் துணை நிற்பது, அவர்கள் வழி வாழ்வது மேலான ஒரு கடமையாக பார்க்கிறது என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 2. இஸ்ரவேலின் மைந்தர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமின், நப்தலி, காத்து, ஆசேர்.
யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், சேலா இம்மூவரும் கானானிய பெண் பத்சூவாவிடம் அவருக்கு பிறந்தவர்கள். அவர்களில் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவரின் பார்வையில் தீயவனாயிருந்ததால் அவர் அவனை சாகடித்தார். யூதாவின் மருமகள் தாமார் அவருக்கு பெற்ற புதல்வர். பேரேட்சு, செராகு. யூதாவின் புதல்வர் மொத்தம் 5 பேர். பெரேட்ஸின் புதல்வர் எட்சரோன், ஆமோல். செராகின் புதல்வர் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா ஆக மொத்தம் 5 பேர். விலக்கப்பட்டதை வைத்துக் கொண்டதால் தவறிழைத்து இஸ்ரேலருக்கு பெருங்கேடு விளைவித்த ஆக்கார் கர்மியின் புதல்வருள் ஒருவன். ஏத்தானின் மகன் அசரியா. எட்சரோனுக்கு பிறந்த புதல்வர் எரகுமவேல், இராம், கெலுபாய். ராமுக்கு அமினதாபு பிறந்தார். அமினதாபுக்கு யூதா மக்களின் தலைவராகிய நகசோன் பிறந்தார். நகசோனுக்கு சல்மா பிறந்தார். சல்மாவுக்கு போவாசு பிறந்தார். போவாசுக்கு ஓபேது பிறந்தார். ஓபேதுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு பிறந்தவர்கள் தலைமகன் எலியாபு, 2ஆம் மகன் அபினதாபு, 3ஆம் மகன் சிமையா, 4ஆம் மகன் நெத்தனியேல், 5ஆம் மகன் இரதாய், 6ஆம் மகன் ஓட்சேம், 7ஆம் மகன் தாவீது. இவர்களின் சகோதரிகள் செருயா, அபிகாயில். செருயாவின் புதல்வர் அபிசாய், யோவாப், அசாயேல் என்னும் 3. அபிகாயில் இஸ்மயேலராகிய எத்தேருக்கு அமாசாவை பெற்றெடுத்தார். எட்சரோனின் மகன் காலேபுக்கு தம் மனைவி எரியோதை சார்ந்த அசுபா மூலம் பிறந்த புதல்வர் இவர்களே. ஏசேர், சோபாபு, அர்தோன். அசூபா இறந்தபோது காலேபு எப்ராத்தை மணந்து கொண்டார். அவர் அவருக்கு கூரை பெற்றெடுத்தார். கூருக்கு ஊரி பிறந்தார். ஊரிக்கு பெட்சலையேல் பிறந்தார். பின்பு எட்சரோன் தமக்கு 60 வயதான போது கிளையாதின் மூதாதையான மாக்கிரின் புதல்வியை மணந்து அவருடன் உறவு கொண்டார். அவர் அவருக்கு செகோபை பெற்றெடுத்தார். செகோபுக்கு யாயேர் பிறந்தார். இவருக்கு கிளையாது நாட்டில் 23 நகர்கள் இருந்தன. கெசோரும் ஆராமும் அவர்களிடமிருந்து அவோத்யாயரையும் கெனாத்தில் உள்ள சிற்றூர்களையும் சேர்த்து மொத்தம் 60 நகர்களை கைப்பற்றினார்கள். இவை யாவும் கிளையாதின் மூதாதையாகிய மாக்கிரின் புதல்வர்களுக்கு உரியவை. எட்சரோன் எப்ராத்தாவில் இறந்த பின் அவர் மனைவி அபியா காலேபுக்கு தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூரை பெற்றெடுத்தாள். எட்சரோனின் தலைமகனான எரகுமவேலின் மைந்தர் தலைமகன் ஈராம் மற்றும் பூனா, ஓரேன், ஓட்சேம், அகியா. எரகுமவேலுக்கு அத்தாரா என்ற மற்றொரு மனைவி இருந்தார். அவரே ஓனாமின் தாய். எரகுமவேலின் தலைமகனான ஈராமின் புதல்வர் மாகாசு, யாமின், ஏகேர். ஓனாமின் புதல்வர் சம்மாய், யாத்தா. சம்மாயின் புதல்வர் நாத்தாபு, அபிசூர். அபிசூரின் மனைவியின் பெயர் அபிகாயில். அவர் அவருக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றெடுத்தார். நாத்தாபின் புதல்வர் செலேது, அப்பையும். செலேது புதல்வரின்றி இறந்தார். அப்பையும் புதல்வர் இசி. இசியின் புதல்வர் சேசான். சேசானின் புதல்வருள் அக்லாய் ஒருவர். சம்மாயின் சகோதரரான யாதாவின் புதல்வர் எத்தேர், யோனத்தான். எத்தேர் புதல்வரின்றி இறந்தார். யோனத்தானின் புதல்வர் பெலேத்து, சாசா. இவர்கள் எரகுமவேலின் வழிமரபினர். சேசானுக்கு புதல்வர் இல்லை, புதல்வியர் மட்டுமே இருந்தனர். சேசானுக்கு யார்கா என்ற எகிப்திய பணியாளர் ஒருவர் இருந்தார். சேசான் தம் புதல்வியருள் ஒருவரை யார்கா என்ற தம் பணியாளருக்கு மணமுடித்து கொடுத்தார். அவர் அவருக்கு அத்தாயை பெற்றெடுத்தார். அத்தாய்க்கு நாத்தான் பிறந்தார். நாத்தானுக்கு சாபாத்து பிறந்தார். சாபாதுக்கு எப்லால் பிறந்தார். எப்லாலுக்கு ஓபேது பிறந்தார். ஓபேதுக்கு ஏகு பிறந்தார்.
ஏகுவுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு ஏலேசு பிறந்தார். ஏலேசுக்கு எலையாசா பிறந்தார். எலையாசாவுக்கு சிஸ்மாய் பிறந்தார். சிஸ்மாய்க்கு சல்லூம் பிறந்தார். சல்லூமுக்கு எக்கமியா பிறந்தார். எக்கமியாவுக்கு எலிசாமா பிறந்தார். எரகுமவேலின் சகோதரரான காலேபின் மைந்தர். தலைமகன் மேசா, இவர் சீபின் தந்தை. இவர் எப்ரோனின் தந்தையாகிய மாரேசாவின் புதல்வர். எப்ரோனின் புதல்வர் கோராகு, தப்புவாகு, ரக்கேம், செமா. செமாவுக்கு ரகாம் பிறந்தார். இவர் யோர்க்கையாமின் தந்தை. ரக்கேமுக்கு சம்மாய் பிறந்தார். சம்மாயின் புதல்வர் மாகோன். மாகோன் பெத்சூரின் தந்தை. காலேபின் மறுமனைவி ஏப்பா ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றெடுத்தார். ஆரானுக்கு காசேஸ் பிறந்தார். யக்தாயின் புதல்வர் ரகேம், யோத்தாம், கேசான், பெலேது, ஏப்பா, சாகாபு. காலேபின் மறுமனைவி மாக்கா செபேரையும் தெர்கனாவையும் பெற்றெடுத்தார். மேலும் அவர் மத்மன்னாவின் தந்தை சாகாபையும் மக்பேனாவிற்கும் கெபையாவிற்கும் தந்தையான செவாவையும் பெற்றெடுத்தார். காலேபின் புதல்வி அக்சா. இவர்களே காலேபின் புதல்வர்கள். எப்ராத்தாவின் தலைமகனான கூரின் புதல்வர் கிரியத்து எயாரிமின் மூதாதையான சோபால், பெத்லகேமின் மூதாதையான சல்மா, பெத்காதேரின் மூதாதையான ஆரேபு. கிரியத்து எயாரிமின் மூதாதையாகிய சோபாலின் மற்ற புதல்வர் ஆரோவே, அட்சி, மனுகோத்து. கிரியத்து எயாரிமின் குடும்பங்கள் இத்திரியர், பூத்தியர், சுமாத்தியர், மிஸ்ராவியர். இவர்களிடமிருந்து சோராத்தியரும் எஸ்தாவோலியரும் தோன்றினர். சல்மாவின் புதல்வர் பெத்லகேமியர், நெட்ரோபாயர், அட்டரோத், பெத்யோவாபு. மானகத்தியரிலும் பாதி மக்களான சோரியர். யாபேத்தில் குடியிருந்த எழுத்தரின் குடும்பங்கள் திராத்தியர், சிமையாத்தியர், சூகாத்தியர். ரேக்கபு வீட்டாரின் மூதாதையான அம்மாத்திலிருந்து தோன்றிய கேனியர் அவர்களே. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அரசாட்சியை நோக்கிய பயணமோ, அரசாட்சியில் ஆழ்வதோ, அல்லது தாவீதை அவரை தேடிச் செல்வதோ எதுவுமே சொல்லப்படவில்லை. நான் அதை படிக்கும் போது சற்று வியந்து போனேன். ஏனென்றால் ஒரு பராக்கிரமசாலி